The next marine water aquaculture, page number 281, first para. கடல் நீர் வாழ் உயிரி வளர்ப்பு. The cultivation of aquatic organisms in sea water. நீர்வாழ் உயிரினங்களை கடல் நீரில் வளர்க்கக்கூடிய இந்த முறைக்கு பேர் தானது கடல் நீர் வாழ் உயிரி வளர்த்தல் என்று அழைக்கப்படுகின்றது. This is also referred as mariculture or sea farming. இது இன்னும் 2 பேரில் அழைக்கப்படுது. அது என்னன்னு பார்த்தோம்னா மாரி வளர்ப்பு அல்லது கடல் பண்ணைகள் என்று அழைக்கப்படுகின்றன. mariculture or sea farming. sea farmingன்றது கடல் பண்ணைகள். ஃபார்ம்னா பண்ணை. Culture of organisms is carried out along the sea coast, bracket inshore sea and deep sea. இந்த மாதிரி இங்கே வளர்க்கக்கூடிய கடல் நீர் உயிரி வளர்ப்பானது எங்கெங்கே வளர்க்குறாங்க பார்த்தோம்னா கடலின் கரையை ஒட்டிய பகுதிகளிலும் ஆழ்கடல் பகுதிகளிலும் நடைபெறுகின்றது. இங்கே என்னென்ன வளர்க்குறாங்கன்னு பார்த்தோம்னா ஆர்கானிசம்ஸ் லைக் ஷ்ரிம்ப்ஸ், ப்ராக்கெட்டில் மரைன் ப்ரான்ஸ், pearl oysters, edible oysters, mussels and fin fishes like salmons, sea bass, milk fishes and mullets are cultured in marine water. இங்கே என்னென்ன மாதிரியான உயிரினங்கள் வளர்க்கப்படுதுன்னு பார்த்தோம்னா கூனி இறால்கள், முத்துச்சிப்பிகள், உண்ணத்தகுந்த சிப்பிகள், சங்குகள், துருப்பிடிய மீன்களான சால்மன் மீன்கள், ட்ரவுட் மீன்கள், கொடுவாய் மீன்கள், முறவை மீன்கள், பால் கெண்டை மற்றும் மடவை மீன்கள் போன்ற இந்த மாதிரியான உயிரினங்கள் இந்த கடல் நீர் வாழ் உயிரி வளர்ப்பு முறையில் வளர்க்கப்படுகின்றன. தென் நெக்ஸ்ட் இந்த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் அக்வாகல்ச்சர்ஸ், நீர்வாழ் உயிரி வளர்த்தலில் உள்ள வாய்ப்புகள். ப்ராஸ்பெக்ட். The aquaculture has become the fastest growing food producing sectors. இந்த நீர்வாழ் உயிரி வளர்ப்பானது விரைவாக வளர்ந்து வரும் உணவு உற்பத்தி செய்யும் துறையாக காணப்படுது. The fastest growing food producing sectors. விரைவாக வளர்ந்து வரும் உணவை உற்பத்தி செய்யும் துறையாக இந்த நீர்வாழ் உயிரி வளர்ப்பு காணப்படுது. To meet the demands of food and nutrition to the growing populations. இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய இந்த அதிக அளவு மக்கள் தொகைக்கு ஈடுகட்டுறது வகையில் இருக்கக்கூடிய பற்றாக்குறையான உணவு மற்றும் ஊட்டச்சத்தை நிறைவு செய்யக்கூடிய வகையில் இந்த நீர்வாழ் உயிரி வளர்ப்பானது இருக்கக்கூடியதாக இருக்குது. Through the increase the population from aquatic food resources. நீர்நிலை உணவு ஆதாரங்களிலிருந்து அதிக அளவு உற்பத்தியை பெருக்குவதன் மூலம் வளர்ந்து வரும் மக்கள் தொகையின் உணவு தேவைகள் மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை விரைவாக வளர்ந்து வரும் உணவு உற்பத்தி செய்யும் துறையாக நீர்வாழ் உயிரி வளர்ப்பு காணப்படுது. இப்போ இது என்னது, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உணவு உற்பத்தி செய்யணும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்ம மக்கள் தொகை அதிக அளவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டு வருது. இந்த மக்கள் தொகைக்கு ஈடு செய்யக்கூடிய விதத்தில் அதுங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் உணவுகளை விரைவாக உணவு உற்பத்தி செய்யும் துறையாக இந்த அக்வாகல்ச்சர்ஸ் இருக்குது. நீர்வாழ் உயிரி வளர்ப்பு துறையானது காணப்படுது. இட் எய்ம்ஸ் அட் ப்ளூ ரெவல்யூஷன்ஸ். இந்த துறையானது நீல புரட்சியை நோக்கமாக கொண்டதாகும். ப்ளூ ரெவல்யூஷன், ப்ளூனா நீலம், ரெவல்யூஷனா புரட்சி. நமக்கு தெரியும் ஒயிட் ரெவல்யூஷன்ஸ் பால் உற்பத்தி அதிகப்படுத்துறது தான் ஒயிட் ரெவல்யூஷன்ஸ். அதே மாதிரி இங்கே என்னது ப்ளூ ரெவல்யூஷன்ஸ், கடல்வாழ் உயிரினங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடியது தான் இந்த நோக்கமாக இருக்குது. இட் இஸ் எ மேஜர் சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங் ஃபார் த கண்ட்ரி. இந்த துறையின் மூலமாக நம் நாட்டின் ஏற்றுமதியிலும் அந்நிய செலவாணியிலும் ஈட்டுவதிலும் முக்கிய ஆதாரமாக இந்த துறை விளங்குகின்றது. எக்ஸ்போர்ட் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங். எக்ஸ்போர்ட் மீன் ஏற்றுமதி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங் அந்நிய செலவாணியை ஈட்டுவதிலும் பெரும்பங்கு வகிக்கின்றது நம்ம நாட்டுக்கு. இட் ஜென்ரேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ ஃபிஷ் ஃபார்மிங் இன் ரூரல் அண்ட் அண்டர் டெவலப்டு ஏரியா. இவற்றின் மூலமாக கிராமப்புறங்கள் மற்றும் வளர்ந்து வரும் இடங்களில் மீன் பண்ணை அமைக்கிறது மூலமாகவும் வேலைவாய்ப்புகளை இது ஏற்படுத்துகின்றது. இந்த துறையானது கடல் கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களிலும் வளர்ந்து வரும் இடங்களிலும் மீன் பண்ணை அமைக்கிறது மூலமாக அங்கேயும் வேலைவாய்ப்பை நம்மளால் ஏற்படுத்த முடியும். கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.